Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. உத்தர் பிரதேஷ் நியூ மிலா அப்படிங்கிற தாலுக்கால தான் டிரான்ஸ்போர்ட் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா அமைஞ்சிருக்கு. அந்த ஏரியால வாழ்ற 35 வயதுடைய பெண்மணி தான் அஞ்சலி. அஞ்சலி ஒரு ஜூனியர் லாயரா வேலை பார்க்கறாங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் செஷன்ஸ் கோர்ட். அந்த செஷன்ஸ் கோர்ட்ல கிடைக்கக்கூடிய கேசஸை வச்சு அதுல வர வருமானத்தை வச்சுதான் அவங்க தனியா வாழ்றாங்க. அப்பம்மாலாம் வேற இடத்துல இருந்தாலும் நான் இண்டிபெண்டன்ட் விமனா வாழுவேன்னு சொல்லி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டிவோர்ஸ்டான பொண்ணு. 25 வயதுல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் 7 வருஷம் பக்கம் மாமனாரு மாமியாரு கணவர் இவங்களோட சித்திரவாதை எல்லாம் தாங்க முடியாம 3 வருடங்களுக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்கிட்டு கடைசி 3 வருடங்களா தான் இவங்க வக்கீலா பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலி பேசிக்காவே நல்லா படிக்கிற பொண்ணு. 10வது ஆகட்டும் 12வது ஆகட்டும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு டிகிரி வாங்கி அதுல கோல்டு மெடலிஸ்ட் ஆகி எம்இ இன் எக்கனாமிக்ஸ் எடுத்து எக்கனாமிக்ஸ்ல நல்லா படிச்சு பிஹெச்டி வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நான் லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க லா காலேஜ்லயுமே சேர்ந்து அதுக்கான பிராக்டிஸும் பண்ணிட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே கேட்கும் போது அஞ்சலி யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் விமன். இண்டிபெண்டன்ட் விமன் சொல்றதை தாண்டி ஒரு தைரியமான பொண்ணு. தனியா என்னால வாழ முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும், என்னால உழைக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டா அந்த வீட்டுல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்தா இந்த உலகம் ஒத்துக்குமா? ஒரு பொண்ணு ஜெயிக்கிறத இந்த உலகம் விடுமா? அதுதான் அஞ்சலிக்கும் நடந்துச்சு. ஜூன் 7ஆம் தேதி 2023 வருடம் காலையில ஒரு 6 மணி பக்கம் அஞ்சலி அவங்க வீட்டை விட்டு வெளியே வாக்கிங் வந்து ஒரு இடத்துல பால் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. அதாவது பக்கத்து தெருவுல. தினம் காலையில 6 மணிக்கு அவங்க அங்க பால் வாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் அந்த இடத்துக்கு வாக்கிங்க்கு வருவாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட பேசிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா ஜூன் 7ஆம் தேதி 2023 வருடம் அப்படி நடக்கல. அஞ்சலி எப்பயும் போல பால் வாங்கிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டோட கேட்டு கிட்ட வரும்போது திடீர்னு ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் எல்லாத்துக்குமே கேக்குது. பக்கத்துல தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வெளியே ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த அஞ்சலி அப்படிங்கிற ஜூனியர் லாயர் ரத்த வெள்ளத்துல ரோட்ல இறந்து கிடக்குறாங்க. யாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல. சில பேர் மட்டும் பார்த்திருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க சுட்டுட்டு ஓடுறாங்க, அஞ்சலிய சுட்டுட்டாங்க அப்படிங்கறத ஒரு விதமா சொல்றாங்க. ஏன்னா அது எல்லாமே செகண்ட்ஸ்ல நடந்ததுனால எல்லாமே ஒவ்வொரு காட்சிகள் தான் பார்த்திருக்காங்க தவிர எல்லாத்துக்குமே உண்மையா அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அபிப்பிராயமே இல்லை. உடனே அங்க இருக்கிற சில பேர் போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் டீம் ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ்ல அஞ்சலியோட பாடியை கொண்டுட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது தான் அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா சுட்டவன் அஞ்சலி செத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நெத்தி பொட்டு பார்த்து சுட்டிருக்கான். யாரா இருப்பாங்க? அஞ்சலி சாதாரண ஒரு லாயர், ஜூனியர் லாயர். அவங்க பெருசா கிரிமினல் கேசஸ் எல்லாம் ஒன்னும் எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் அவங்க மேல ஒரு கோவத்தை வச்சு ஒருத்தன் துப்பாக்கி வச்சு நெத்தி பொட்டுல சுடுறான் அப்படின்னா யார் இந்த அஞ்சலி? இவங்களுக்கு என்ன நடந்துச்சு? வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் அஞ்சலி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அஞ்சலியோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அஞ்சலியோட அப்பாவான ஜெயபிரகாஷும் அஞ்சலியோட மூத்த அண்ணனும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அஞ்சலியோட டெட் பாடி பார்த்து அந்த இடத்துல கத்தி கதறி அழுகுறாங்க. அஞ்சலி இயற்கையா சாகல, சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. தன்னோட பொண்ணு ஒருத்தன் சுட்டு கொலை பண்ணா அப்படின்னா அந்த அப்பாவுக்கு எவ்வளவு கோபம் வரும். அவரு போலீஸை பார்த்து ஒரே விஷயத்த மட்டும்தான் சொன்னாரு, யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கிளாரிட்டியோட தெரியும். அஞ்சலியோட மாமனார் மாமியார் அவளோட கணவர் இவங்க 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க தான் கொலை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா ஒத்துக்குவாங்க அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட வாழ்க்கையை புரட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து அஞ்சலி யாரு, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, எதுக்காக டிவோர்ஸ் பண்ணாங்க, எதுக்காக இப்ப தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே தீர ஆராய்ஞ்சு பாக்குறாங்க அந்த இடத்துல போலீஸ் டீம். இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவா ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா செத்தது ஒரு லாயர். இந்த கேஸை நம்ம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு கேஸை நம்ம இழுத்தடிச்சோம் அப்படின்னா வாதாடுறதுக்கு ஒரு லாயர் வருவாங்க. ஆனா லாயரோட கேஸையே நம்ம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாமே கொந்தளிச்சிருவாங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனால என்கொயரியா அஞ்சலியோட ஃபேமிலி கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி அவங்க அப்பா பக்கத்து ஏரியால ஒரு பாத்திர கடை வச்சிருக்காரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாத்திர கடையை ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ஏரியாவுக்கு வந்து எல்லாமே செட்டில்ட் ஆனாங்க. அது மூலியமா தான் அஞ்சலிக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாமாவட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் எல்லாத்திலுமே ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அது மூலியமா கிடைச்ச பையன் தான் நிதின் குப்தா. இந்த நிதினோட அப்பா பேரு பவன் குப்தா, அம்மா பேரு சரளா. பாக்குறதுக்கு நல்ல ஃபேமிலியா இருக்காங்க, ரொம்ப டீசென்டா இருக்காங்க, எல்லாமே பொருந்துதுன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ணு சந்தோஷமாவே இல்லைங்கிறது அந்த அப்பாவுக்கு தெரிய வந்துச்சு. இருந்தாலும் ஓட்டிக்கிட்டே போனாங்க. எத்தனை வருஷம்? 7 வருஷம். அவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள்.
அஞ்சலி நான் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுறேன்னு சொன்னா மாமனார் மாமியார் மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, வெளியேறி போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வக்கீலா வாசம் இருக்கா கூடவே கூடாது. இந்த மாதிரி எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுக்குமே அஞ்சலிக்கு போடும் போது அஞ்சலிக்கு அந்த இடத்துல வாழ்றதுக்கே பிடிக்கல. நமக்கு ஒரே ஒருத்தர் தான் சப்போர்ட்டா இருக்கணும், அது தன்னோட கணவர். ஆனா அந்த கணவரோட சப்போர்ட்டும் அஞ்சலிக்கு கிடைக்கவே இல்லை. 7 வருஷம் அவங்க இதுல போராடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி அஞ்சலி பிரெக்னென்ட் ஆக மாட்டியா, எப்ப அம்மாவன்னு சொல்லிட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி அவங்க சொல்ற மாதிரியே 3வது வருஷம் பிரெக்னென்ட்டும் ஆனாங்க. அவங்க சொல்றதுக்காகவாவது நம்ம பிரெக்னென்ட் ஆகலாமேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணி ஒரு குழந்தை வந்துச்சு. ஆனா அது வயிறுக்குள்ளார இருக்கும் போதே அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் மாமியாரான சரளா தேவி. அஞ்சலி 3 மாசம் பிரெக்னென்டா இருக்கும் போது ஒரு பிரெக்னென்ட் உமன், கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம கரெக்டா வேலை பார்க்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி நல்லா அடிச்சிருக்காங்க, எட்டி உதைச்சிருக்காங்க. அதுல அவங்களோட பிரெக்னன்சி கலைஞ்சிருச்சு. அதுல அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவங்க மேல கேஸ் கொடுத்து அதை போலீஸ் கேஸ் எடுக்காம இவங்களுக்குள்ளாரே பேசி தீர்த்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஓட்டி தான் இந்த 7 வருஷத்துல இந்த குடும்பத்துல இருந்து ஒரு யூஸ்மே இல்லை. என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி வெளியே வர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க. டிவோர்ஸ் இவங்களுக்கு சாதகமா கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துகள் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதாவது கோர்ட்ல ஒரு பெண்மணி டிவோர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்றதுக்கான எல்லா தொகையுமே கணவரோட சைட்ல இருந்து தான் வரும். நிதின் ஒரு பணக்கார வீட்டு பையன். முக்கியமா பார்த்தா அந்த பவன் குப்தா மாமனார்கிட்ட ஏகப்பட்ட சொத்து. அந்த சொத்து எல்லாமே நிதினுக்கு சேர வேண்டிய சொத்து. அந்த சொத்துல பாதிக்கு பாதி வேணும்னு சொல்லிட்டு அந்த பவன் குப்தா அப்படிங்கிறவரோட கையில இருந்த ஒரு 6 கடைகள் பக்கமும் ஒரு பெரிய வீடு, கோடிக்கணக்கில் அது காசு வரும், அந்த வீடும் அஞ்சலியோட சைடுக்கு வந்துச்சு. இது எல்லாமே கோர்ட்ல அஞ்சலி போராடி வாங்கிய விஷயங்கள். ஆனா இது அந்த மாப்பிள்ளை வீட்டுல மாமனார் மாமியாருக்கு டோட்டலா பிடிக்கவே இல்லை. யாரோ ஒருத்தி வந்தா நமக்கு வாரிசு கூட கொடுக்காம நம்மளோட பாதி சொத்து அவப்பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது நிறைய இல்லீகல் கிளாஷ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே விசாரிக்கும் போது பவன் குப்தா நிறைய டைம் வீட்டுக்கு முன்னாடி வந்து மருமகன் கூட பார்க்காம அசிங்கமா பேசியிருக்காரு, அசிங்கமா பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் அஞ்சலிக்கு கோபம் வந்து மாமனார் கூட பார்க்காம எல்லாத்துக்கும் முன்னாடி ஓங்கி அரைஞ்சு எட்டு உதைச்சிருக்கா. இந்த லெவலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க நடந்திருக்குங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இது எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அஞ்சலி அப்பா சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்ல, சொத்து தகராறுல அவங்க யாரோ ஆளை வச்சு கொண்டிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு டவுட் இந்த இடத்துல ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மாமனாரான பவன் குப்தாவை கஸ்டடியில எடுக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஒரே விஷயம் தான் சொல்றாரு, அஞ்சலி என்னோட மருமகளா இருந்தா சுத்தமா எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, அவ செத்தது எனக்கு கூட சந்தோஷமா தான் இருக்கு, ஏன்னா டிவோர்ஸ் பண்றேங்கிற பேர்ல நான் உழைச்சு சம்பாரிச்ச சொத்தை பாதி சொத்தை அவ அப்படியே தூக்கிட்டு போயிட்டா. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ சும்மா இருக்க சொல்றீங்களா, வயிறு எரிஞ்சு அவளுக்கு நிறைய சாபத்தை கொடுத்துருக்கேன், ஆனா நான் கொலை பண்ணல அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றாரு. இவர் தான் கொலையாளியா இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சா இவர் கொலை பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படின்னா யார் தான் கொலை பண்ணியிருப்பாங்க, அஞ்சலிக்கு வேற யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த எல்லா விஷயங்களும் நடந்த போது போலீஸ் நினைச்ச மாதிரியே வக்கீலோட எல்லா கூட்டமும் அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெல்லாம் ஒருத்தி இறந்திருக்கா, அதுவே உங்களால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியலையா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க, குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கூட்டம். போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் ஏறிக்கிட்டே வருது. நிறைய தனிப்படையை கொண்டுட்டு வராங்க. ஒரு படை டோட்டலா போய் சிசிடிவி காட்சிகள், இன்னொன்னு மொபைல் ரெக்கார்ட்ஸ். இவங்களுக்கு வேற ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா, இவங்க தான் டிவோர்ஸ் ஆகி வந்துட்டாங்கல்ல, வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்களா, வேற யாராச்சும் லவ் பண்றாங்களா, அந்த நித்தினுக்கு வேற ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா. கடைசியா இந்த பவன் குப்தா, சரளா, மாமனார் மாமியார், எக்ஸ் ஹஸ்பண்ட் எல்லாரும் இவளுக்கு கால் பண்ணிருக்காங்களா, இதை எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸ்க்கு ஒரு சைட்ல கூட ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே கடைசியா வந்து அஞ்சலி கிட்டே தான் நிக்குது. சரி, அஞ்சலிக்கு எத்தனை எதிரிகள் இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்களான்னு பார்த்தா அஞ்சலி 50க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அஞ்சலியோட எதிரிகள் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்காங்க. இந்த 50 எஃப்ஐஆருக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையுமே விசாரிக்கும் போதுதான் அஞ்சலி லா படிக்க ஆரம்பிச்சதே அவங்களோட ஓன் கேசஸ் நடத்துறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் போலீஸ்க்கு தெரிய வருது. பொதுவா நம்ம ஒரு எஃப்ஐஆர் போடுறோம், ஒரு கேஸ் போறோம் அப்படின்னா வக்கீலுக்கு காசு கொடுப்போம், காசு கொடுத்து அந்த கேஸை நடத்துவோம். இதே ஒரு பெரிய கம்பெனி ஆட்களா இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 கணக்கான கேசஸ் இருக்கும், மாசம் ஒரு லாயருக்கு காசு கொடுத்து அவங்க நடத்துவாங்க. ஆனா ஒரு சாதாரண மனிதருக்கு 100 கணக்கான எஃப்ஐஆர் இருக்கு, 100 கணக்கான கேசஸ பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு காசு கொடுக்க முடியுமா? அதனால அஞ்சலி ஒரு முடிவு எடுத்தாங்க. பக்கத்துல இருக்கிற பார் கவுன்சில்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இனிமேட்டு நானும் ஒரு லாயர் ஆகிறேன், நானும் பிராக்டிஸ் பண்றேன், எனக்குன்னு சொல்லிட்டு 50 எஃப்ஐஆர் இருக்கு, அந்த 80 எஃப்ஐஆரை நானே கேசஸா நடத்துறேன், தினம் செஷன் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சவங்க தான் இந்த அஞ்சலி அப்படிங்கிற ஒரு ஜூனியர் லாயர்.
ஒரு பக்கம் சிசிடிவி காட்சிகளும் இன்னொரு பக்கம் மொபைல் ரெக்கார்ட்ஸும் பார்க்கும்போது அஞ்சலிக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க வருது? அவங்களோட கேசஸை நடத்துறதுக்கு தான் அவங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கே போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க இருந்து காசு சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்றாங்கன்னு பார்த்தா தனியா டியூஷன் கிளாஸ் வேற எடுக்கிறாங்க. சான்ஸ்கிரிட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால சான்ஸ்கிரிட் கிளாஸ் எடுக்கிறாங்க. அடிக்கடி காலேஜுக்கு போய் ஒரு டீச்சராகவும் வேலை பார்க்கறாங்க. அது மூலியமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு வருது. இதெல்லாம் தாண்டி 5 கடை பக்கம் அவங்களோட பேர்ல வந்திருக்கு. டிவோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த பவன் குப்தா கிட்ட இருந்து 5 கடை வந்திருக்கு. அந்த 5 கடையோட வாடகையும் அஞ்சலிக்கு தான் வருது. இவ்வளவு காசு போதாது அவங்க வாழ்றதுக்கு. சோ இப்போ அடுத்ததா போலீஸ் அஞ்சலியோட எல்லா நடவடிக்கைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் 50 எஃப்ஐஆர். இந்த 50 எஃப்ஐஆர்ல குற்றவாளிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட மொபைல் போன். இந்த மொபைல் போன்ல இந்த 50 எஃப்ஐஆர்ல இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்டா கால் பண்ணியிருக்காங்க, முக்கியமா கடைசி 10 நாட்கள்ல யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது தான் 3 பேரு அஞ்சலியோட லிங்க்ல இருக்காங்க. ஒருத்தவனோட பேரு சுரேஷ். இந்த சுரேஷ் அப்படிங்கிறவன் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். அவனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. இன்னொருத்தவனோட பேரு யஷ்பால், சொந்தமா ஒரு பேக்கரி கடை வச்சிருக்கான். மூணாவதா ஒருத்தவனோட பேரு நீரஜ், செகண்ட் ஹேண்ட் கார் ஷாப்லாம் நடத்திக்கிட்டு வரோம். இவங்க 3 பேருமே வெவ்வேறு விதமான பிசினஸ் பண்றாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து என்னை வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேருமே ரீசெண்டா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட நெட்வொர்க் டவர் லொகேஷன்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அன்னைக்கு கொலை நடந்த அன்னைக்கு இவங்க எல்லாமே அவங்கவுங்க வீட்டில தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் இந்த ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டியை பார்க்கும் போது எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் போலீஸ் வேற வேற வகையில எல்லாம் செக் பண்ணும்ல. அன்னைக்கு கிரைம் நடந்த ஸ்பாட்ல சிசிடிவி காட்சிகள் பார்க்கும் போது அவங்களுக்கு 2 பேர் மேல டவுட் வந்துச்சு. ஒரு ஸ்கூட்டி, அந்த ஸ்கூட்டில ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல. 2 பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ இவங்களாதான் குற்றவாளிகளா இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம். காலையில 6 மணிக்கு. அது மட்டும் இல்லாம அரை மணி நேரமா அந்த ரோட்ல அவங்க சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ இவங்க தான் அந்த பிஸ்டலை வச்சு சுட்டுருக்கணுங்கிறது போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களோட முகத்தை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அடுத்ததான் அந்த ஸ்கூட்டி எந்தெந்த ரோட்டுக்குலாம் போகுதோ அந்தந்த சிசிடிவி காட்சிகளை ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு 5வது ரோட்டுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அது மிஸ் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இருக்காது இல்ல. சோ போலீஸ்க்கு யாரு குற்றவாளிகள்னு தெரிஞ்சாலும் அவங்களே கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு சைடு 3 பேர் பக்கம் எஃப்ஐஆர் இருக்கு. கடைசியா இவகிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் இதுக்குள்ளார ஒரு லிங்க் அவங்களால கொண்டுட்டு வர முடியல. இதையெல்லாம் தாண்டி போலீஸ் அடுத்ததா என்ன பாக்குறாங்க, இந்த எஃப்ஐஆர்ல என்னதான் பதிவா இருக்கு, இவங்க 3 பேரும் அஞ்சலியை டார்ச்சர் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போதுதான் அஞ்சலி தங்கி இருக்கிற வீடு, அதாவது பவன் குப்தா மாமனார்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு வீடு, கோடிக்கணக்கான சொத்து, கடைசியா அது சுரேஷ்க்கு சேர்ந்தது அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த பவன் குப்தா அப்படிங்கிறவரு அஞ்சலி கிட்ட கோர்ட் கேஸ் மூலியமா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சுரேஷ் கிட்ட வெறும் சில லட்சங்களுக்கு அந்த வீட்டை வித்துட்டாரு. சோ அதுலதான் போலீஸ்க்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய சந்தேகம். கோடி கணக்குல இருக்கிற சொத்தை எப்படி சில லட்சங்களுக்கு சுரேஷ் பவன் குப்தா இருந்து வாங்கியிருப்பான்? அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கோர்ட் கேசஸ் எல்லாமே வந்து இது அஞ்சலிக்கு தான் அப்படின்னு சொந்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சுரேஷ் அந்த இடத்துல லட்சங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கான்? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ அஞ்சலி தங்கி இருக்கிற வீடு சுரேஷ்குனா அஞ்சலியை காலி பண்ணிட்டா அந்த கோடிக்கணக்கில் சொத்து சுரேஷ்க்கு வரும்ல, அதனால கூட இந்த இடத்துல மோட்டிவ் இருக்குல்ல. இவங்க 3 பேர்த்தையுமே நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கொலைக்கான காரணம் தெரியும் அப்படிங்கிறத போலீஸ் நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இவங்க 3 பேர்த்தோட மொபைல் லொகேஷன், மொபைலுக்கு கால் பண்ணா எல்லாமே சுவிட்ச் ஆஃப். இவங்க 3 பேருமே எங்க போனாங்க அப்படிங்கிறதே தெரியல. எப்ப இருந்து சுவிட்ச் ஆஃப்னு பார்த்தா கரெக்டா இந்த கொலை எப்ப நடந்துச்சோ அப்ப இருந்து தான் இது எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அது மூலியமாவே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வந்துருச்சு, நம்ம கரெக்டான டைரக்ஷனுக்கு தான் போறோம், இவங்க 3 பேரும் கொலை பண்ணிட்டு தான் எஸ்கேப் ஆயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, எங்கெல்லாம் போய் சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட ஜிபிஎஸ் லொகேஷனா போய் கடைசியா 3 பேர்த்தையுமே 3 நாட்கள் கழிச்சு கஸ்டடியில எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தவனா கஸ்டடியில எடுக்கும் போது ஒவ்வொருத்தவனா நான் எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு டூர் போயிருக்கேன், நான் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். ஆனா போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது 3ஆவதா இருக்க இந்த நீரஜ் அப்படிங்கிற செகண்ட் ஹேண்ட் கார் டீலர் போலீஸ் கிட்ட உண்மையை உளறிட்டான். நாங்க 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல அஞ்சலியை கொலை பண்ணோம் அப்படிங்கிறத அவன் நீட்டா ஒத்துக்கிட்டான். அவனோட மொபைல் கால்ஸ் எல்லாத்தையுமே கடைசி ஒரு வாரமா செக் பண்ணும் போது 2 பேத்துக்கு மட்டும் நிறைய கால் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நீரஜ் தனியா ஒரு மொபைல் போனும் வச்சிருக்கான். இவன் ஃப்ரீக்வெண்டா கால் பண்ண நபர்கள் யாரு அப்படின்னா மனோஜ், ரோஹித்,
இவங்க 2 பேத்துக்கு ஒரு 25 வயசு பக்கம் தான் இருக்கும். இவங்களை பத்தி விசாரிக்கும் போதே இவங்களுக்கு முன்னாடியே நிறைய கொலை கேசஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் கிரிமினல்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பா இந்த 2 கிரிமினல்ஸ் தான் ஸ்கூட்டில இந்த இடத்துக்கு வந்து ஒரு பிஸ்டலை வச்சு சுட்டிருப்பாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இது எல்லாத்தையுமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா மட்டும்தான் இருக்கும். ஒரு பக்கம் பியூரான எவிடன்ஸ், சிசிடிவி காட்சிகள், விட்னஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க இதுக்கும் மேல தேட ஆரம்பிக்கணும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, நீரஜோட வீட்டுல இருக்கிற முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமராவை ஃபுல் டைம் செக் பண்ணியிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரால இந்த 2 பேருமே, ஒருத்தவன் பேர் மனோஜ், இன்னொருத்தன் பேர் ரோஹித், 2 பேருமே அந்த இடத்துக்கு அடிக்கடி நீரஜோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிஸ்டல் எடுத்து அஞ்சலியை சுடமோது யூஸ் பண்ண ஸ்கூட்டி நீரஜோட வீட்டுல இன்னமும் இருக்கு. சோ இப்போ அந்த ஸ்கூட்டியோட ஓனர் யாருன்னு பார்க்கும்போது அந்த ஸ்கூட்டியோட ஓனர் சுரேஷ் அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு வகையில லிங்க் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் நீரஜ் மட்டும் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சா இவங்க 3 பேருமே சேர்ந்துதான் இந்த 2 சின்ன பசங்களுக்கு காசு கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மனோஜும் ரோஹித் அப்படிங்கிறவங்க கூலிக்கு கொலை பண்ற ஆட்கள். இவங்களுக்கு கன் எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் நீரஜே தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேத்துக்கும் 1 லட்ச ரூபா டோட்டலா 2 லட்ச ரூபா தரேன், அஞ்சலியை குழுவே இல்லாம சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சிருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கான். அட்வான்ஸா இவங்க 2 பேத்துக்கும் 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கிறதும் தெரிய வருது. வேற ஒரு ஆளுகிட்ட 50,000 ரூபாய் கொடுத்து கையில ஒரு பிஸ்டலும் வாங்கியிருக்கான். இவ்வளவு விஷயங்கள் பிளான் பண்ணி கூலிக்கு ஆள் எடுத்து இவங்க அஞ்சலியை கொலை பண்றதுக்கான பிளான் என்ன, எதுக்கான காரணம்? ஒரு கொலை செய்யறது அப்படின்னா அதுக்கு ரீசன் வேணும்ல. சோ ரீசன் ஆஃப் மர்டர் அப்படின்னு கேட்கும் போதுதான் இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து இந்த பவன் அப்படிங்கிற, அதாவது மாமனார்கிட்ட அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த மாமனார் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படிங்கறத இவங்க 3 பேர்த்துக்கிட்ட சொல்லாமையே வெறும் சில லட்சங்களுக்கு கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டிஸை வித்துட்டாரு. வித்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்தா அஞ்சலி அப்படிங்கிறவங்க கோர்ட்ல இருக்கிற கேஸ்ல இருக்க அந்த எல்லா பத்திரத்தையுமே வச்சு இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கறத உக்காந்துருக்காங்க. இப்ப கோடிக்கணக்கில் நமக்கு லாஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு பவன்கிட்ட போய் பேசினாலும் பவன்கிட்ட இருந்து காசு வாங்க முடியல. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து மிரட்டினாலும் அஞ்சலி போகிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கப்புறம் பவனை விசாரிக்கும் போதுதான் இவங்க 3 பேருமே சேர்ந்துதான் லட்சக்கணக்கில் காசு தந்திருக்காங்க. அஞ்சலி காலி பண்ண மாட்டிக்கிறான்னு சொல்லிட்டு பவனை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாமனாரான பவன் அடிக்கடி வந்து அஞ்சலி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஒவ்வொரு டைம் வரும்போதும் அஞ்சலி தான் அடிச்சடிச்சு அந்த மாமனாரை அமுச்சு விட்டுருக்காங்க. சோ இவங்க 3 பேத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு அஞ்சலியை எக்காரணத்தை கொண்டு நம்ம வெளியே எடுக்கவே முடியாது. அவ கையில கோர்ட்டுக்கான ஃபார்ம் இருக்கு. போலீஸ்ல போய் காசு கொடுத்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த கேஸ் நிக்கல. ஏன்னா கோர்ட் கேஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அஞ்சலி தான் சோல் ஓனர். சோ இப்போ நம்ம அந்த இடத்த வாங்கணும், நம்ம அந்த இடத்த பறிமுதல் செய்யணும் அப்படின்னா அஞ்சலி சாகணும். அஞ்சலி சாகணும் அப்படின்னா நம்ம கொலை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் தான் இவ்வளவு விஷயங்கள். சோ இப்பதான் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதுக்குள்ளார பணம் தான் எல்லா விஷயங்கள்லயுமே விளையாண்டுருக்கு. பணத்துக்காக தான் இந்த கொலை. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போதுதான் ஐஜி ஆபீஸ்ல இருந்து முக்கியமா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வருது. அஞ்சலி இறந்து போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஐஜி ஆபீஸ்க்கு போய் நான் ஒருவேளை இறந்துட்டேன், என்னை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு சில பேரை குறிப்பிட்டிருக்காங்க. முதல் ஆள் பவன் குப்தா, அதாவது என்னோட மாமனார். என்னோட மாமனார்கிட்ட நான் சண்டை போட்டு 5 கடையும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிற ஒரு வீடும் நான் வாழ்றதுக்காக அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல வாங்கினேன். அது அவருக்கு பிடிக்கவே இல்லை. கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, வீட்டுக்கு வந்து தப்பா பிஹேவ் பண்றாரு. நானும் அவரை போட்டு அடிச்சிருக்கேன், அதனால அவரை கொலை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த கோர்ட்டோட தீர்ப்புல என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் என்னோட வீட்டை வேற யாருக்கிட்ட லட்சக்கணக்கில் வித்திருக்காரு. அவங்க 3 பேருமே வந்து என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. தினம் தினம் நான் வெளியே போகும்போது நிறைய பேர் என்னை கண்காணிக்கிறது நல்லாவே எனக்கு தெரியுது. ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா இந்த பவன் குப்தாவையும் அவனை சேர்ந்து இருக்கிற ஆட்களையும் பிடிச்சிங்க அப்படின்னா எல்லா குற்றவாளிகளையும் கண்டுபிடிச்ச முடியும் அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க கம்ப்ளைண்ட்டை எழுதி தந்திருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு இப்போ ஒரு கிளியரான கிளாரிட்டி இருக்கு. அஞ்சலியோட மர்டருக்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் பப்ளிக் கிட்ட வந்து இருக்கிற எல்லா ப்ரொட்டஸ்டர்ஸ்டையுமே வந்து அஞ்சலியோட கொலைக்கான காரணம் இவங்க 3 பேர் தான். மோட்டிவ் வேற எதுவுமே இல்லை, காசு. எல்லாருமே இந்த இடத்துல காசுக்கு தான் போராடி இருக்காங்க. அஞ்சலி அவங்களோட டிவோர்ஸ் ப்ராசஸ்ல எனக்கு 5 கடையும் வேணும், ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் சொத்தான வீடும் வேணும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த காசுக்காக தான் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் மருமகள்கிட்ட போனாலும் பரவாயில்ல, நான் எக்ஸ்ட்ரா காசை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவன் குப்தா ஆல்ரெடி அஞ்சலிக்கு சொந்தமான வீட்டை இல்லீகலா லட்சக்கணக்கில் வேற ஒருத்தனுக்கு வித்திருக்காரு. இன்னொரு பக்கம் 3 பேருமே கோடிக்கணக்கில் சொத்து எனக்கு லட்சக்கணக்கில் வருது, அதுல என்னதான் வில்லங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் ரிசால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அஞ்சலியை தீர்த்து கட்டியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பணம். ஒவ்வொருத்தவனும் இந்த இடத்துல பணம் பணம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையவே அழிச்சிருக்காங்க.
போலீஸ் அடுத்ததா இவங்க 3 பேத்தையுமே கோர்ட்ல கொண்டுட்டு போய் நிக்க வச்சு ரிமாண்ட் எடுத்திருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கேஸ் ஆரம்பிச்சு ரிமாண்ட் எடுத்து அடுத்த 2 மாசத்துல 3வது சொன்ன நீரஜ் அப்படிங்கிறவன் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டான். பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு அவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் பவன் குப்தா தான். பவன் குப்தாவுக்கு முன்னாடியே தெரியும், எங்களுக்கும் முன்னாடியே தெரியும் இந்த வீடு அந்த பொண்ணுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. ஆனா அவர் மனசுல எல்லா கோபத்தையுமே வச்சுக்கிட்டு நீ எப்படியாச்சும் அவளை போட்டு தள்ளிடு, என்கிட்ட இருக்கிற 5 கடையும் நான் உனக்கு தந்துடுறேன், ஒரு பக்கம் நான் 20 லட்ச ரூபாய் பணமும் தரேன்னு சொல்லிட்டு இந்த மாமனாரான பவன் குப்தா தான் என்கிட்ட பேரம் பேசினாரு. அதனாலதான் நாங்க இது எல்லா விஷயங்களும் செஞ்சோம்னு சொல்லிட்டு அவன் பெயில் வாங்கிட்டு எல்லாத்திட்டுமே சொல்றான். சோ இப்பதான் பவன் குப்தாவோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. ஒரு பக்கம் ஏமாத்தி சொத்தை வித்துட்டாருன்னு நினைச்சா இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து மருமகளையே கொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது பவன் குப்தாவை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சில பேர் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா போலீஸ்க்கு நீரஜ் சொல்றது மட்டும் போதாது, அந்த இடத்துல சாலிடான ப்ரூஃப் வரணும். 20 லட்ச ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னேன், பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது அனுப்பிச்சு விட்டாரா, பத்திரங்கள் ஏதாச்சும் இருக்கா, அவர் சொன்னதுக்கு ஏதாச்சும் வீடியோ எவிடன்ஸ் இருக்கா, இது எதுவுமே நீரஜ் கிட்ட இல்ல. அதனால இப்ப வரைக்கும் அந்த மாமனாரான பவன் குப்தா வெளியே நார்மலா ஃப்ரீடமா தான் இருக்காரு. அவர் மேல கேஸ் இருந்தாலும் இன்னும் ப்ரூவ் ஆகல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அஞ்சலியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். யார் அஞ்சலி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தைரியமான பொண்ணு, வக்கீலா இருந்திருக்காங்க, தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால உயிரோட வாழ மட்டும் முடியல. 35 வயசுலயே அவங்க உயிர் இழந்துட்டாங்க. இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது இன்னும் 3 பேர் வராங்க, ஃபேமிலி வராங்க, மாமனார் வராரு. இந்த மாதிரி எல்லாருமே வந்தாலும் இந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், காசு அப்படிங்கிறது கைக்கு தேவை. ஆனா அந்த காசுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு எத்திக்ஸை மறந்துட்டு வாழ்க்கையில நம்மளோட நடைமுறைகளை மாத்திக்கிட்டு என்ன வேணாலும் தப்பு செய்யலாம், காசு மட்டும் கைக்கு வரணும்னு நினைச்சு போறவங்களுக்கு கடைசியா வாழ்க்கை எப்படிலாம் முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல அஞ்சலியும் ஒரு விதத்துல தப்பு செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் டிவோர்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல கணவருக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் பரவாயில்ல, முக்கால்வாசி எடுத்துக்கலாம், பாதி எடுத்துக்கலாம், நான் தனியா தான் வாழ்றேன்னு சொல்லிட்டு இன்னமும் சொத்துக்காக நிறைய சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு உண்மையாவே அந்த சொத்து தேவைப்படுது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் இல்ல, அதனால தேவைப்படுது. ஆனா சில பேர் கண்டிப்பா அந்த சொத்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னே சொல்லிட்டு ஏகப்பட்ட கேசஸ் போடுறத நம்ம தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். மாசம் மாசம் எனக்கு 6 லட்ச ரூபாய் வேணும், 10 லட்ச ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு தான் வழக்கு பதிவு பண்றாங்க. எதுக்கு அவ்வளோ அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நிறைய பேர் காசு வாங்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை வேற பண்ணிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேசஸும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் இதுதான் கணக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் கொடுக்குறவங்க, அதாவது இந்த இடத்துல மாமனார் மாமியார் அப்படிங்கிறவங்க, சரி ஒரு பொண்ணு நம்மளை விட்டு போறாளே, அவ வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில நம்ம உதவி பண்ணணுமே சொல்லிட்டு மனசு வர்றதில்லை. அந்த காசு நமக்கு தான் சொந்தம், அது ஏதாச்சும் பண்ணி நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொத்துக்காக சண்டை போடுற சொந்த பையன், அப்பா, மக, அப்பா, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்க எல்லாமே சொந்தத்தை கடைசியா எல்லாத்தையும் கலைச்சிட்டு அந்த இடத்துல காசு வருதா அப்படிங்கிறத மட்டுமே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் உயிரையே விட்டுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே எதுக்காக இந்த சம்பவத்தை பத்தி நான் இவ்வளவு கிளாரிட்டியோட சொல்றேன், கடைசியா என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். என்னைக்குமே காசு அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனா உங்களோட லைஃப் எத்திக்ஸை எல்லாத்தையுமே மறந்துட்டு எனக்கு காசு மட்டும்தான் தேவைன்னு சொல்லிட்டு என்னைக்குமே அதுக்குள்ளார போயிடாதீங்க. அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா நீங்க செய்யற எல்லா தப்புகளுமே அந்த காசே கண்ணை மறைச்சிரும். கடைசியா நம்மளோட வாழ்க்கையே அது ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துடும். இந்த இடத்துல இறந்து போன அஞ்சலி ஆகட்டும், அந்த இடத்துல போராடின 3 பேர், காசு கொடுத்து கொலை பண்ண அந்த 3 பேருக்கும் அவங்களோட வாழ்க்கையாகட்டும் இனிமேட்டு எல்லாமே ஜெயில தான் இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி அந்த மாமனார் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இப்ப இருக்காரு. ஒரே ஒரு சின்ன க்ளூ போதும், அந்த மாமனார் தான் காசு கொடுத்து எல்லாம் பண்ண சொன்னாரு அப்படிங்கிறது. ஆல்ரெடி அவர் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கோடிக்கணக்கான சொத்தை இவங்க கிட்ட லட்சத்துக்கு வித்திருக்காருங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கே அவர் எப்ப ஜெயிலுக்கு போறாருன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல மருமகளை கொலை பண்றதுக்கே இவர் தான் ட்ரிகர் பண்ணியிருக்காரு அப்படின்னா வாழ்க்கை முழுக்க இவர் ஜெயில தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா சம்பவங்கள்ல இருந்து தள்ளியே இருப்போம் அப்படிங்கிற ஒரு சோஷியல் அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.